ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோடு 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயிலிங்ஸ் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 8. இப்போ போலீஸ் பஸ்ஸை எல்லா பக்கமும் சுத்து போட்டுட்டாங்க. ஹைஜாக்கர்ஸ்க்கும் என்ன பண்ணணும்னு தெரில. செகண்ட் பஸ்ஸோட லொகேஷன் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அது வரை ஏதோ பண்ண வேணான்னு சீக்ரெட் போலீஸ் கிட்ட ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறான். பசங்களுக்குலாம் பாத்ரூம் வர வருது. பக்கத்தில் இருக்கிற புஷ்ஷில் போகலாம். ஒருத்தரா போகணும். யாராச்சும் ஓடி போக நினச்சிங்க சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லவோ இல்லை டேமியன் கழுத்தில் பாம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா. ஸோ இப்போ ஒவ்வொரு பசங்களா இறங்கி பாத்ரூம் போகிறாங்க. ஒருத்தவனுக்கு வெக்கமாக இருந்ததுன்னா நீ அவ்வளோ ரிச்சா வளர்ந்துருக்கேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஹைஜாக்கர் லீடர் சொல்கிறான். பெக்கியோட அப்பா இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு ஓடி வராரு. பிளாக் பெல் சிஇஓன்னு சொல்லி போலீஸ் அவரை விட மாட்டேங்கிறாங்க. ஹென்றி நீங்களுமா இங்கே வந்திருக்கீங்கன்னு மார்த்தா கேட்கவும் பின்ன ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிருந்தா வரமாட்டான்னு ஹென்றி சொல்றான். அனியாவோட டீச்சர் ஹெண்டர்சன் பஸ்ஸுக்குள்ள எப்படியாச்சும் போகணும்னு நினைக்கிறான். அப்பதான் பசங்க பதட்டப்பட மாட்டாங்கன்னு எல்லாரோட மைண்ட் வாய்ஸையும் கேட்டு ஆனியாக்கு இங்க தலை சுத்திட்டு இருக்கு. கவுன்சில்ல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா இல்லையா, எங்க ஆளுக்குள்ள விடுவிப்பாங்களான்னு லீடர் கேட்கவும் அதுக்கான ப்ராசஸ் தான் ஓடிட்டு இருக்கு, எங்களுக்கு இன்னும் டைம் தேவை அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. உள்ள இருக்கிற பசங்களுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் கொடுக்க அலோவ் பண்ணுங்கன்னு போலீஸ் கேட்கவும் சரி பட் போலீஸ் யாரும் வரக்கூடாது, ஒரு டீச்சர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். வேர்ல்டு பெஸ்ட் செஃபை கூப்பிட்டு சாப்பாடு செஞ்சு அனுப்புங்கன்னு பிளாக் பெல்லோட அப்பா சொன்னா. அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் இதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டேன். மார்த்தா உங்க கம்பெனியில உள்ள சாப்பாடை கொண்டு வர கவரப்ல போனா மாட்டிக்கிடுவீங்க, நானே போறேன் அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் இப்போ உள்ள போறேன். மிஸ்டர் ஹெண்டர்சன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. நீங்க எல்லாம் ஏடன் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டிக்னிட்டியோட காமா நடந்துக்கோங்க அப்படின்னு ஹெண்டர்சன் தைரியம் கொடுக்குறாரு. ஆல்ரெடி உள்ள இருக்கிற அந்த டீச்சருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க, நான் வேணா உங்களுக்கு ஹாஸ்டேஜா இருக்கேன்னு சொல்லவோ சரின்னு ஹெண்டர்சனை பிடிச்சிட்டு அவரை அனுப்பிட்டாங்க. ஆனியா அண்ட் டேமியன் கழுத்துல பாம் இருக்கிறத அவர் பாக்குறாரு. இப்போ உங்களுக்கு பசிக்காம இருக்கலாம் பட் ஒழுங்கா எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு டீச்சர் சொல்லவும் ஆனியாக்கு பசிக்குதே சாப்பிட போறேன்னு ஆனியா சொல்லவும் இந்த சிச்சுவேஷன்லயே எப்படி ஒரு தைரியமா நரம்புல இரும்பு ஓடுமோ, டெத்தை பார்த்தலாம் பயப்பட மாட்டேன்னு சொன்னது உண்மைதானோ அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் யோசிக்கிறான். எங்க கம்பெனில இருந்து வந்திருக்கேன், எங்க அப்பா எங்க தான் இருக்காருன்னு பெக்கியோ புரிஞ்சுக்கிறா. டேஸ்ட் நல்லா இல்லன்னு டேமியன் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் எப்படிதான் இவ்வளவு காமா இருக்காங்களோ அப்படின்னு ஹெண்டர்சன் பாக்குறாரு. உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு ஹெண்டர்சன் கேட்டு ஆமா ஒரு பொண்ணு இருக்கான்னு அந்த லீடர் சொல்லவும் உங்க குழந்தைய இதே மாதிரி பிடிச்சி வச்சிருந்தா உங்களுக்கு கவலையா இருக்காதா, அந்த பசங்களை விட்டுருங்களேன்னு ஹெண்டர்சன் கேட்டா எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா பட் அவளை கவர்மெண்ட் கொன்னுடுச்சுங்கிற ஒரு குரூப்ல ஃப்ரீடம்கான ஒரு பேச்சாளராவா இருந்தா அமைதி முறையில போராட்டம் நடத்தினவங்கள போலீஸ் வன்முறையை எடுத்து அவளை கொன்னுட்டாங்க. இதை ஆரம்பிச்சது போலீஸ் தான், முடிக்க போறதுன்னா அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். இங்க யோரி வந்துட்டு அந்த செகண்ட் பஸ் எங்க இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு போய் பாக்குறான். இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது. அந்த லீடரோட பொண்ணை காமிக்கிறாங்க. திரும்பவும் ப்ரொட்டஸ்டன்ட் கிளம்பிட்டியான உங்க அப்பா திட்டவும் அப்பா ரெட் சர்க்கஸ்ங்கிறது ஒன்றும் மோசமான குரூப்லாம் கிடையாது, நான் தப்பு ஒன்றும் பண்ண போலையா அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லவும் கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்க கொன்றுவாங்கன்னு அவங்க அப்பா சொல்றான். என்னோட நம்பிக்கைக்காக நான் சாகிறதுக்கோ தயார், நான் மனசுல நினைக்கிறது கூட பேச முடியாத ஒரு வேர்ல்டுல தான் நான் வாழ்றதுக்கு ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் நீ நினைக்கிற அளவுக்கு அது ஈஸி இல்ல, கவர்மெண்ட் ஒன்று ஒரு எதிரியா தான் பாப்பாங்க, அப்பாவா என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு. போனா அந்த பொண்ணு பணமா தான் திரும்பி வரா. அப்போ இருக்கிற அந்த ரெட் சர்க்கஸோட லீடர் தான் வந்துட்டு ஸ்டேட் செக்யூரிட்டி உங்களையும் தேடுவாங்க, இந்த நாட்டை விட்டு நீங்க வெளியே போக ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிருப்பான். அவன் யோசிச்ச பிளாஷ்பேக் எல்லாத்தையும் ஆனியாவும் மைண்ட் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறா. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணு பஸ் டிரைவர் டென்ஷன் ஆகிறான். செகண்ட் பஸ்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் நம்ம ஹாஸ்டேஜ் தான், ஸோ அவங்க நம்ம மேல கை வைக்க மாட்டாங்க, கவலைப்படாத அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். பட் செகண்ட் பஸ் இருக்கிற இடத்த ஆல்ரெடி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. நடக்கிறத வச்சு யார் லீடரா இருப்பா, எவ்வளவு கன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இவங்க கேதர் பண்ணிட்டு டியர் கேஸ் தூக்கி இப்போ உள்ள போடுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒருத்தனை ஸ்னைப்போ பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஆளுங்களையும் டக்குன்னு போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க. லீடர் மாதிரி இருக்கிறவனை யோரி போயிட்டு அடிக்கவோ யோரி ஷோல்டர்ல அவன் ஷூட் பண்ணிட்டான். அப்படி இருந்தோ யோரி அவனை அடிச்சு போட்டுருந்தான். ஸோ செகண்ட் பஸ்ல இருக்கிற பசங்களை இவங்க எல்லாருமே காப்பாத்திட்டாங்க. ஐயோ வலிக்குதே ஷோல்டர்லயே அவன் ஷூட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி யோரிக்கு கதறிட்டு இருக்கான். சார் அந்த செகண்ட் பஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணியாச்சு அப்படின்னு சீக்ரெட் போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் வருது. இதுக்கு மேல சீக்ரெட் போலீஸ் பாத்துக்கிடுவாங்கன்னு போலீஸோட ஹையர் அபிஷியல் சொல்லவும் கிட்ட அத்தாரிட்டியை கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு போலீஸோட ஹெட் சொல்றான். ரெட் சர்க்கஸோட மெம்பர்ஸ் கேக்குதா, அந்த செகண்ட் பஸ் நாங்க ரெஸ்கியூ பண்ணியாச்சு, அங்க இருக்க உங்க ஆளுங்க எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்க, உங்களுக்கும் அதே நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு இந்த சீக்ரெட் போலீஸ் ஆளு சொல்றான். இதை கேட்ட அந்த பஸ் டிரைவர் செம டென்ஷன் ஆகுறான். அவ்வளோ ஈஸியில் விட்டு கொடுக்க கூடாது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு பேரும் அந்த லீடர் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. பட் இந்த பில்டிங்ல லீடர் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கவும் இவனை நம்பி பிரோஜனம் இல்லை, இதுக்கு தான் நான் ஒரு பாமை முன்னாடியே ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நாங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அந்த போலீஸையும் சேர்த்து சாவடிக்கணும் அப்படின்னு அந்த டிரைவர் யோசிக்கிறான். இது உண்மையான பாம் இருக்கா அப்படின்னு ஆனியாவை மைண்ட் ரைட் பண்றான். அவங்கள நம்ம கொல்லணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா சீக்ரெட் போலீஸ்ல இருந்து வந்த சோல்ஜர்ஸ்லாம் ஸ்னைப் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. பட் சார் சன்ரைஸ் வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொன்னீங்களே போலீஸ் கேட்டா அது அவங்களுக்கு அப்படி ஏமாத்தி அவங்கள நம்ம உடனே கொல்ல போறோம், ஆல் டீம்ஸ் உங்க பொசிஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சீக்ரெட் போலீஸ் லீடர் சொல்றான். சீக்ரெட் போலீஸ் இப்பவே அட்டாக் பண்ண போறாங்களா அப்படின்னு ஆனியா தெரிஞ்சுக்கிறா. அந்த சீக்ரெட் போலீஸ் பசங்களோட சேஃப்டி எல்லாம் கன்சிடர் பண்ணி அட்டாக் பண்ணல, அவங்க மட்டும் அட்டாக் பண்ணா பசங்களுக்கும் ஏதாச்சும் ஆகும். ஸோ ஆனியா வந்துட்டு தைரியமா நடந்து முன்னாடி போறா. பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலேன்னு யோர் வந்துட்டு ஸ்கூலுக்கு கால் பண்றா. ஒரு டூர் இன்னும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து சமாளிக்கிறாங்க. பட் யோருக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஸோ வேற ஒரு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறேன். என்னோட பையன் எப்பவோ வீட்டுக்கு வந்துட்டானே, இன்னைக்கு ஆக்சுவலி ஃபீல்ட் ட்ரிப் கேன்சல் ஆயிட்டான் அப்படின்னு அவங்க சொல்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. என்ன பாத்ரூம் போடுமா அதெல்லாம்
அதெல்லாம் போக முடியாது, மூடிட்டு போய் சீட்ல உட்காரு அப்படின்னு பெல்லி சொன்னா. லைன் இல்லாம வந்துட்டு நீ என்ன கேக்குறது ஆனியா யோசிச்சு போலீஸ் சொத்து போட்டுட்டாங்க, அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொன்னா. அவன் பாம படிக்க வச்சிருவானோ நம்ம பயப்படுறா. ஆனியா என்னாச்சுன்னு ஹெண்டர்சன் கேக்குறான். ஆனியாக்கு பசிக்குது, ஸ்நாக்ஸ் கொடுனவா கேக்குறா. என்னதுன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இவன் நரம்பெல்லாம் ஸ்டீல் இல்ல டங்ஸ்டனால செய்யப்பட்டதா இவ்வளவு தைரியமா இருக்காளே அப்படின்னு ஹெண்டர்சன் பாக்குறான். சீட்ல உட்காரியா தலையை வடிக்க வைக்குவான்னு பெல்லி கேட்கும். இந்த பாம பார்த்து பயம் இல்ல, மனசுல நினைக்கிறத பேசாம போயிருவனும் தான் பயம் அப்படின்னு சொல்லவும். பெல்லிக்கு அப்படியே அவனோட பொண்ணை பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனியா சாப்பிடலன்னா ஒன்னும் செத்துற மாட்டா, போய் உட்காரு அப்படின்னு ஹெண்டர்சன் சொல்லவும். எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் பசிக்கும்னு ஆனியா சொல்றா. அடல்ட்ஸ் தான் குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் அவன் பொண்ணு போராடி இருப்பா. இவன் நான் செத்தால பரவாயில்ல ஆனியா சொல்ல வரதுக்குள்ள பொண்ணு ஞாபகம் வந்து நீ மட்டும் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி பாம கழட்டி விட்டு பெல்லி அவளை அனுப்புறான். ஆனியா கூட இருந்தா கெட்ட விஷயம் பண்ண மாட்டானா. இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு ஆனியா சொல்லவும் தான் இங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் தைரியமா மத்தவங்களுக்காக போராடுறாங்க. பெல்லி யோசிச்சு பாக்குறான். ஆனியாக்கு இப்பவே ஸ்நாக்ஸ் வேணும், வீட்டுக்கு போனா கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கோம். அப்ப வீட்டுல இந்த பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடே கொடுக்கறது இல்லையா? ஊரை விட்டு போன இந்த கேப்ல பசங்களுக்குலாம் சாப்பாடு இல்லாத அளவுக்கு கஷ்டம் வந்துடுச்சா, அதனாலதான் செத்தால பரவாயில்லன்னு சாப்பாடுக்கு போராடுறாங்களா அப்படின்னு சொல்லி பில்லி தப்பா புரிஞ்சுக்கிறான். மத்த குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஏன் இவ்வளவு போராடுற அப்படின்னு அந்த பில்லி கேட்கவும் ஆனியாக்கு என்ன சொல்லன்னு தெரியாம நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு குழந்தைங்க ஸ்மைலோட இருக்கிற ஒரு உலகத்தை நான் உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லவும் பில்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹே பில்லி, இந்த குழந்தையோட பேச்ச கேட்டெல்லாம் மனசு மாறிடாத அப்படின்னு இந்த பஸ் டிரைவர் சொன்னா. இதை நான் எப்படி மறந்தேன், என் பொண்ணு போராடினதே அப்படின்னு அவன் ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஒரு பூனைக்கு நான் சாப்பாடு வைக்க போயினேன், பார்த்தா அதோட குட்டிங்களுக்கு அது சாப்பாடு கொடுக்காம பெரிய பூனைங்க சாப்பிட ட்ரை பண்ணுது. அதுங்களை தடுத்ததுக்கு மூஞ்சில கீறி விட்டுடுச்சு. பட் ஒரு வழியா அந்த குட்டி பூனைங்களை சாப்பிட வச்சிட்டேன். பெரியவங்க தானே குழந்தைங்களை பார்த்துக்கிடணும், எதனை பையனை இப்படி வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பா. கிட்ட இருந்து நம்ம எதையும் பறிக்க கூடாது, அவங்களுக்கு கொடுத்துதான் பழகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தான் அவளை அப்படி வளர்த்துருப்பாரு. இதை நான் எப்படி மறந்தேன், என் பொண்ணு ஆசைப்பட்ட அந்த உலகம் அதை மற்றவங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதா இருக்கணும் அப்படின்னு பில்லி வந்துட்டு அந்த பஸ் டிரைவரை ஸ்டாப் பண்ணிட்டு ரெட் சர்க்கஸோட மெத்தட் முதல்ல இருந்தே தப்பா இருக்குன்னு எனக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு, நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி பெல்லி போயிட்டு அவனோட கன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருத்தான். அட்லீஸ்ட் நான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பாவாச்சு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். நான் தான் இதோட லீடர், ஸோ மற்ற 2 பேருக்கும் பெருசாக தண்டனை கொடுத்துறாதீங்கன்னு பெல்லி சொல்லுவோம். பஸ் டிரைவர் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி கார் மேலே போய் மோதுறான். அதுக்கு மேலே பஸ் போக மாட்டேங்குது. கண்டிப்பாக அவங்க என்ன கொண்டுருவாங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனியாவை அவன் தூக்கிட்டு போயிட்டு ஆனியாவை ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அவனை யாரும் ஷூட் பண்ணாதபடி பார்த்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓட பார்த்தா டக்குன்னு மார்க்கா போயிட்டு அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து ஆனியாவை காப்பாத்திருத்தா. பெக்கியோட லேடி அப்படின்னு ஆனியா பாக்குறா. அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அவனை பிடிச்சிருத்தாங்க. ஸோ ஒரு வழியா எல்லாரையும் காப்பாத்தியாச்சு. ஆனியா நல்ல வேலை உனக்கு எதுவாகலன்னு பெக்கி ஓடி வந்து கட்டி பிடிக்கிற. சர்க்கஸோட ஆளுங்களை பிடிச்சிட்டாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த விஷயம் நியூஸ்ல வருது. பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. என் மைண்ட் ரீட் பண்ணி அந்த பில்லியோட பொண்ணு மாதிரியே அவ எக்ஸாக்ட்லி பேசினதுனால மட்டும்தான் அந்த பில்லிங்கிறவன் மனசு மாதிரி ஒரு வழியா சரண்டர் ஆயிட்டான். ஆனியா மட்டும் இன்டர்ஃபியர் ஆகலன்னா சீக்ரெட் போலீஸ் ஷூட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல குழந்தைங்களுக்கும் ஏதாச்சும் டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். பட் யாருக்கும் எதுவாகாம நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.